जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரதிதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். கும்பராசி நேயர்களே, உன்னை தேவைப்படாதவர்களின் பின்னால் ஓடி உன்னை நீயே தொலைத்து விடாதே. முடிஞ்சு போச்சா? இந்த வாரம் புரிஞ்சுட்டீங்களா? இந்த ஒரு வார்த்தையிலே நீங்க புரிஞ்சுக்கணும் சுவாமிஜி என்ன சொல்ல வராங்க, இந்த வார ராசி பலன் என்ன சொல்றது அப்படின்னு. உன் உழைப்பை மதிக்காத இடத்தில் உன் வாழ்நாளையே செலவழிக்காதே. தூரத்தில் தெரியும் ஒரு கனவும் உனக்கான பாதை என்று நினைத்து ஓடாது. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் முக்கியமா சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை தேடாதவர்களின், உன்னை தேவைப்படாதவர்களின் பின்னால் ஓடி உன்னை நீயே தொலைத்துக் கொள்ளாது. இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. கும்பராசி பொறுத்தளவுக்கு ஏழரை சனியில பாத சனி அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பராசிக்கு 2ஆம் இட குடும்ப தின வாக்குஸ்தானம். மத்தாளத்துக்கு 2 பக்கெட் அப்படின்னு சொன்னா 4 பக்கெட்டும் பிரச்சனை தான். எல்லா சைடுமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. எல்லா சைடுமே சில விஷயங்கள் பிரச்சனைகளை தான் போயிட்டு இருக்கு. சில பிரச்சனைகள் தீருது, சில புதுசா பிரச்சனைங்க வருது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எதிர்த்து பேசுறானுங்க சில பேரு. உன்னால முடிஞ்ச நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரு அங்கீகாரம் கிடையாது. அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். முக்கியமா கும்பராசி பொறுத்தளவுக்கு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணனா உடனே வீடியோ எடுத்து போட்டுருவானுங்க. அந்த மாதிரி இருக்கு. உடனே ஆன் ஸ்பாட் வீடியோ எடுத்து, இன்னைக்குதான் சமூக வலைதளத்துல எல்லாருமே போட ஆரம்பிச்சிடறாங்களா, ஆன் ஸ்பாட் உடனே எடுத்து போட்டுருவாங்க. சோ கவனமா இருக்கணும். சோ சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. சோ இந்த விஷயம் இந்த இதுல பாத்தீங்கன்னா கும்பராசினர் இந்த வாரம் நீண்ட நாட்களாக தாமதமான ஒரு காரியம் நகர தொடங்கலாம். எதிர்பாராத தகவல் அல்லது புதிய வாய்ப்பு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். வரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் வரலாம். அவசர கடன் மற்றும் தேவையற்ற முதலீட்டை தவிர்க்கவும். மனதில் இருந்த ஒரு குழப்பம் தெளிவாகும். குடும்பத்தில் ஒருவரின் ஆதரவு உற்சாகம் தரும். வேலை தொழில் புதிய பொறுப்பு அல்லது புதிய முயற்சி தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். எல்லோரிடமும் உங்கள் திட்டத்தை பகிராதீர்கள். உங்கள் அமைதியே உங்கள் வார பலம். உன்னை புரியாதவர்களின் கருத்தை மாற்ற ஓடாதே. உன் வாழ்க்கை மாற்றும் முயற்சிகள் மட்டும் கவனம் செலுத்து.
உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சியை தான் நீ பண்ணணுமே தவிர ஒன்ன ஒரு பொருட்டா மதிக்கல, ஒன்ன ஒரு விஷயமா கேட்கல, ஒன்ன ஒரு விஷயமா இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீ கரெக்டா இருந்துக்கோ. கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி கும்பராசி, அவிட்டம் கும்பராசி, கொஞ்சம் கவனமா இரு. அவிட்டம் கும்பராசி எல்லாம் என்ன அட்டே லைஃப்ல வாங்கியிருக்கீங்க, நிஜத்துல யோசிச்சு பாருங்க. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்தையே எடுத்துக்கோங்களேன். அட்டே இதெல்லாம் விட்ட நட்சத்திரத்துல காலமானால் அது ரொம்ப கஷ்டம். அது அதே வருஷத்துல 5 இது அதே குடும்பத்துல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே குடும்பத்துல 5 முறை அதே துக்க செய்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்குலாம். அதனால அந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கும்பராசிக்கெல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணும். நான் போயிடுறேன்ப்பா சாமி, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணும், நான் எங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்கிறேன். அது சூசைட் முடிவு இல்ல. அந்த சூசைட் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சார் இருக்காங்க, கண்டிப்பா நமக்கு அவர் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாரு, நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பா நம்ம இறைவனை நோக்கி அடுத்த நகரத்தில் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். சாமி இருக்காங்க, சாமி உண்மை தெய்வம் இருக்குன்னு நீ நம்பின அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்துக்கு வழிகாட்டுபவர்களும் இருப்பாங்க. யாரு மூலமாவது, அதாவது நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. திடீர்னு இப்போ ஒரு விஷயம் நீங்க கும்பராசி எடுத்துக்கோங்க. இறைவன் நேரடியாக யாருக்கும் இறங்கி உதவி செய்வது அல்ல. யாருக்கும் நேரடியா தெய்வானாம் மனித ரூபானாம், மனித ரூபத்துலதான் யாருக்கா திடீர் ஐயா நான் இருக்க, நீ கவலைப்படாத, நீ செய்ய அப்படி மனுஷ ரூபத்துலதான் உதவி செய்வாங்க. அதனால கும்பராசி பொறுத்த அளவுக்கு தைரியமா இரு, தன்னம்பிக்கையோட இருக்கு. நான் உன் கூட இருக்கேன். போன் பண்ணு, பிரச்சனையே எனக்கு போன், கழுத்து கிட்ட கத்தி வருதா எனக்கு போன் பண்ணு, நான் என்னால முடிஞ்ச சொல்யூஷன் நான் சொல்றேன், பண்ணு, கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். சுபம்.